எல்லாத்துலேயுமே ஒன் திங் தட் நெவர் சேஞ்சஸ் இஸ் காட். கடவுள் வந்துட்டு ஆஸ் அ பர்சனாக அவர் நேச்சரும் சரி, அவர் கேரக்டரும் சரி, அவர் நம்ம லைஃப்க்கு நான் இப்போ வச்சிருக்க பர்பஸும் சரி, அவர் கொடுத்த ப்ராமிசஸும் சரி, எதுவுமே மாறாது. அது ஆக்சுவலி கேட்கும் போது ரொம்ப அஷ்யூரிங்காக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்குது. இப்போ இவ்வளோ ஒரு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற ஒரு உலகத்தில் ஒன்று கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது கடவுள் மட்டும்தான். காட் டஸ் நாட் சேஞ்ச் அப்படின்னா வந்துட்டு காட் இஸ் இமோஷன்லெஸ். அவருக்கு இமோஷனே இருக்காது போல, அவர் அப்படியே இருப்பார், மேலே அப்படியே இருப்பார் போல அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் ஆக்சுவலி ஹி ஹேஸ் இமோஷன்ஸ், ஹி ரியலி கேர்ஸ் ஃபார் அஸ். அண்ட் நம்மள மாதிரி அவருக்கு மூட் ஸ்விங்ஸ் இருந்துகிட்டே இருக்காது. நம்ம வந்துட்டு ஒரு நாள் நல்லா பேசுவோம் ஒருத்தவங்க கிட்ட, அடுத்த நாள் அவங்க எதாவது செய்கிறது பிடிக்கல அப்படின்னா. ஆனால் கடவுள் அப்படி கிடையாது. அவருக்கு என்னதான் எமோஷன்ஸ் இருந்தாலுமே ஹி இஸ் அன்சேஞ்சிங் இன் கேரக்டர். ஸோ அது எனக்கு ரொம்ப அஷ்யூரிங்காக இருந்தது. ஸோ உங்களுக்கும் இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, யார் மாறினாலும் சரி, உலகமே மாறினாலும், பீப்புளே மாறினாலும், எல்லோரும் மாறுவாங்க, கண்டிப்பாக மாறுவாங்க. ஏன்னா ஒன்லி காட் இஸ் த சேம் எஸ்டர்டே டுடே அண்ட் ஃபரெவர். நம்ம கிடையவே கிடையாது. அதனால் நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பீப்புள் மேலே வைக்கிறதே வேஸ்ட்டு தான். கடவுளை மட்டும் நம்பினா, அவர் மேலே மட்டும் நம்ம ஐஸை ஃபிக்ஸ் பண்ணோன்னா அவர் ப்ராமிசஸை ஃபுல்ஃபில் பண்ணுவார். அவர் நம்ம